பேச வந்துள்ளேன். தர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, மக்களின் பாதுகாவலன் என எல்லோராலும் அன்புடன் அழைக்கப்பட்டவர் நம் காமராஜர் ஐயா அவர்கள். காமராஜர் ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாய் பிறந்தார். இவர் தன் சிறு வயதிலேயே தன் தந்தையை இழந்தவுடன் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். அங்கு காங்கிரஸ் கட்சி கூட்டங்களை பார்த்தும் விடுதலை போராட்டங்கள் நடப்பதை பார்த்தும் தன் மனதில் விடுதலைக்காக போராட வேண்டும் நாட்டுப்பற்றை வளர்த்தார் காமராஜர். நாட்டுப்பற்றைக்காக இந்த நாட்டுக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று நினைத்த காமராஜர் காங்கிரஸ் கமிட்டியில் சேர்ந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் சேர்ந்த காமராஜர் முதலில் முதலமைச்சராக வேண்டும் என்று எண்ணவில்லை. அவரின் ஆசை என்னவோ, அவரின் ஆசை என்ன, இங்கு உள்ள அனைவரையும் உயர்த்த வேண்டும். இங்கு நாம் அனைவரும் இன்று பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறோம் என்றால் அதற்கு காரணமோ காமராஜர் தான். சிறு வயதிலிருந்து காமராஜருக்கு படிப்பின் மீது ஆர்வம் இருந்திருந்தாலும் அவரின் குடும்ப வருமானத்தின் காரணமாக அவரால் பள்ளி படிப்பை தொடர இயல முடியவில்லை. ஒரு நாள் காமராஜர் முதலமைச்சரான பிறகு ஒரு சிறுவன் மாடு மேய்ப்பதை பார்த்து அச்சிறுவனிடம், என்னப்பா தம்பி மாடு மேய்ச்சிக்கிட்டு பள்ளிக்கூடம் போகலையா அப்படின்னு கேட்டப்போ அந்த சிறுவன், எனக்கு பள்ளிக்கூடம் போக ஆசைதான் ஐயா, ஆனா எனக்கு மத்திய உணவு வேணுமே, யார் எனக்கு மத்திய உணவு கொடுப்பா அப்படின்னு கேட்கவும் காமராஜர் அவருடைய முயற்சியினால அவரு மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. மத்திய உணவு திட்டத்தை மட்டும் கொண்டு வரவில்லை, அவர் எல்லோருக்கும் இடையும் சமநிலை வேண்டும் என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். சீருடை திட்டம் வந்தால் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் படிப்பார்கள் என்று நினைத்தார் காமராஜர். காமராஜர் தனது வாழ்நாள் முழுவதையும் தமிழ்நாட்டிற்காகவே அர்ப்பணித்து வாழ்ந்தார். தனது சிறு வயதிலிருந்து தனது இறுதி மூச்சு வரை அவர் இந்த நாட்டுக்காகவே உழைத்துள்ளார். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் சேர்ந்த போது அவருக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. அவரின் கட்சியில் உள்ளவர்களை மட்டுமே முதலமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரு பேரரசர் காமராஜர். சிறு வயதில் அவர் எவ்வளவோ கனவுகள் கண்டிருந்தாலும் அவரின் ஆட்சி காலத்தில் அவர் கண்ட ஒரே கனவு, இரு பிள்ளைகள் அனைவரும் பள்ளிக்கூடம் சென்று இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதுதான். ஒரு விதையை விதைத்தால்தான் அது வருங்காலத்தில் மரமாக வளர்ந்து காய் கொடுக்கும் என்பது ஒரு பழமொழி. அதுபோல ஒரு குழந்தையை படிக்க வைத்தால்தான் வருங்காலத்தில் அது ஒரு நாட்டை வளரச் செய்யும் என்பது அவரது தத்துவம். காமராஜர் தன் இறுதி காலத்தில் வெறும் 100 ரூபாய் மட்டுமே தன் வங்கி கணக்கில் வைத்திருந்தார். ஏழை எளிய ஒரு மனிதனாக வாழ்ந்தார் காமராஜர். இந்த காலத்தில் லஞ்சத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு இடையே இப்படி ஒரு தலைவர் உண்டோ நம் நாட்டில்? இப்படி ஒரு தலைவர் இனிமேலும் வருவாரா என்பது ஆச்சரியமே. இங்கு யாரும் சுயநலத்துக்காக தான் வாழ்கிறார்கள், யாருமே பொதுநலத்திற்காக வாழ்வதில்லை. இன்று நாம் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமோ காமராஜர் தான். ஒரு காலத்தில் இப்படி ஒரு தலைவர் உன் பள்ளிக்காக போராடவில்லை என்றால் நீ இன்று ஒரு ஊழியனாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று கூறினார். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைவர் வேண்டும் என்று அனைவரும் வேண்டி நாம் இவரை இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு இணங்க காமராஜரை போல் நாமும் நாட்டை கொண்டு நல்லபடியாக படித்து இந்த நாட்டை முன்னேற்றுவோம். காங்கிரஸில் இருக்கும் அனைவர்களுக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான், காங்கிரஸ் இந்த நாட்டை வளர்க்கிறது, காங்கிரஸை வளர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.